Hi friends, welcome to our YouTube channel. ஸோ இந்த வீடியோ பதிவில் என்னோடய ஸ்டடி ரொட்டீன் டே vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஸோ என்னோடய வீடியோ பதிவு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி என்ன எடுத்திருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா பாலிட்டி தான். ஸோ பாலிட்டி 10th பாலிட்டி வந்துட்டு ஒரு 2 லெசன்ஸாவது கம்ப்ளீட் பண்ணிடலாம், மார்னிங்லேருந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எடுத்தேன். ஸோ இன்றைக்கி டே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஊர் திருவிழா, நோன்பு 3 நாளாக வந்துட்டு விசேஷமாக இருக்குது. இன்றைக்கி மாவிளக்கு எங்கள் ஊரில் ஈவினிங். ஸோ அதனால் காலையிலேருந்தே ஹரிபரியாக தான் போயிட்டுருக்கு. மார்னிங் ஸ்ட்ரீட் பைப்பு தான், மார்னிங்கே தண்ணி எடுத்து விட்டுட்டாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே சாப்பாடு சமையல் இந்த மாதிரி ஒர்க்கு ஹரிபரியாக பண்ணிவிட்டு தம்பியை குளிக்க வச்சு வேனில் வந்துட்டு தாட்டி விடணும். அதாவது சம்மர் கேம்புக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு காலையில் பார்த்துட்டிங்க அப்படின்னா தண்ணியும் வந்துச்சு. தண்ணி எடுத்து முடித்த உடனே ஹஸ்பண்ட் குளித்து கிளம்பி லைப்ரரி படிக்க போயிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ 2 லெசனாவது முடிச்சிடலாம் இன்றைக்கி. ஈவினிங் பார்த்துட்டிங்க அப்படின்னா மாவிளக்கு இந்த மாதிரி விசேஷங்கள் இருக்கிறதுனால சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு மேலேயே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவோம். வேலையை ஆரம்பித்து மாவிளக்கு நைட்டு 9 மணி வரைக்குமே கோயிலில் தான் இருப்போம். ஸோ கோயிலில் இருக்கும்போது ஈவினிங் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நைட்டு வந்தால் அங்கே எல்லாம் டான்ஸு ஆட்டம் பாட்டம்னு ஜாலியாக இருக்கும். நோம்புனாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் நைட்டு நம்ம அவ்வளோ சின்சியராக படிப்போமான்னு கேட்டால் கிடையாது. டயர்ட் ஆயிரும் ரொம்பவே. காலையிலேருந்தே ஒர்க்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஷெட்யூலில் ஒரு 2 லெசனாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நேற்று ஒரு அப்டேட் பார்த்தேன், TAF IAS அகாடமி. ஸோ அதை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. வாகை டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு இது வச்சுருந்தாங்க. ஸோ 20 அதிகாரங்கள் வந்துட்டு ஓரல் சொன்னோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோர்ஸ் இல்லாதவங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை யூட்டிலைஸ் பண்ணி நம்ம வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் இந்த டெஸ்ட் பேட்சை. இனி வரக்கூடிய காலங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு ரிவிஷன் இந்த மாதிரி தான் போகணும். அப்போ தான் எக்ஸாம் டைமில் உங்களுக்கு கரெக்டாக அந்த 3 hours என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இருந்தே வந்துட்டு சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. டெஸ்ட்டு போட தான் உங்களோட மிஸ்டேக்கை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால் இப்போ இருந்தே ரிவிஷன் டெஸ்ட்டு அப்படிங்கிறது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு லெசன் படிச்சிட்டிங்க 2 லெசன் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதை டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது மஸ்ட்டு. இந்த ஏப்ரல் எண்டில் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் to 3 months நமக்கு கேப் இருக்கும். அந்த 3 months கேப்பு படிக்கிறோம் அப்படிங்கிறது உட்காராமல் ரிவைஸ் அண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறதுல ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். அதுலேயே வந்துட்டு ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ அப்போ தான் உங்களோட என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் ஹஸ்பண்டும் டெஸ்ட் பேட்ச் போடுறதா வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வாகை டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு இப்படி அனௌன்ஸ் பண்ண உடனே ஓகே இதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 20 அதிகாரங்கள் வந்துட்டு ஓரலாக சொல்லணும்.
அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் மெம்பரோ அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஓரல் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க ஸ்டாஃப் கிட்ட வந்துட்டு 20 அதிகாரங்கள் வந்துட்டு சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. த்ரீ டேஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 3 டேஸ் வந்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்டாஃப் கிட்ட வந்துட்டு ஓரலாக சொல்லிட்டீங்க அப்படின்னா சார் ஆகாஷ் சார் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜூம் வீடியோ காலில் வந்துட்டு வருவாங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக ஏதாவது 20 அதிகாரத்தில் ஏதோ ஒரு அதிகாரம் வந்துட்டு கேட்பார். ஸோ அந்த அதிகாரம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஓரல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த வாகை டெஸ்ட் பேட்ச் அந்த ஃப்ரீயாக வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சார் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஹஸ்பண்டு. ஸோ எந்த அளவுக்கு முடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரில. பட் கம்ப்ளீட் பண்ணல அது வேறு விஷயம். ஸோ 20 அதிகாரங்களும் ப்ரிப்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிவிட்டு முடியாத பட்சத்துக்கு நம்ம அது வந்துட்டு இந்த 20 அதிகாரங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம எக்ஸாமுக்கு யூட்டிலைஸ் ஆகும். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி சக்சீட் ஆனோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் பேட்ச் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அது வந்துட்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட் சீரீஸ் ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஆப்டாக எந்த டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த 3 months ஃபோக்கஸ்டாக படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு அது கை கொடுக்கும். ஸோ இப்படி தான் எங்களுடைய ஸ்டடி பிளான் அண்டு ஸ்டடி ரொட்டீன் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.